கேப் ஆகி போயிருச்சு. எனக்கு என்ன அப்டின்னா, இது ஒரு பெரிய கேப்பாலாம் தெரியல. அப்பாடா! இப்பதான்டா கிரிக்கெட்ட மக்கள் கொஞ்சம் பார்க்க ஆரம்பிப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா, இங்க இந்த 12 மாசமும் கிரிக்கெட்ட போட்டு வெதச்சு எப்புட்ன்னா, காலையிலருந்து ராத்திரி வரைக்கும் நீங்க ஒரே இத சாப்பிட்டுட்டு இருந்தா எப்டி இருக்கும்? ஒரு மாசம் முழுக்க நீங்க தினமும் காலையில இதுதான்டா, தினமும் மதியானம் இதுதான்டா சாப்பிடணும் அப்டின்னு இருந்தா உங்களுக்கு எப்டி இருக்கும் வீட்ல? அந்த மாரி தான் அது கிட்டத்தட்ட. எந்திரிச்சிட்டியா? போ போய் T20 மேட்ச் பாரு. ஏய் என்ன பண்ற? போய் IPL பாரு. அப்படின்னு தினமும் நம்ம எந்திரிச்ச உடனே கிரிக்கெட்டையே பார்க்க வைக்கிற மாரி இவங்க கிட்டத்தட்ட நமக்கு புடிச்ச கேமையே போர் அடிக்க வச்சுருவாங்க போல இருக்கு. அதனால இந்த கேப் கொஞ்சம் நல்லது அப்படின்றது தான் எனக்கு தோணுது. இப்போ அடுத்து நம்ம இந்தியாவுக்கு என்னென்ன பிக்சர்ஸ்லாம் இருக்குது? என்னென்ன விளையாட போறாங்க? அதாவது சாம்பியன்ஸ் டிராஃபி 2025 பிப்ரவரி மாசம் பாகிஸ்தான் நடக்க போகுது. அது முதல்ல பாகிஸ்தான்ல தான் நடக்க போகுதா? அப்படி என்னனாலும் இந்தியா அங்க போகாதுங்க பட்சத்துல எங்க நடக்க போகுதுங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்தியாவுடைய பிக்சர்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். சோ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியா வந்து இப்போ இந்த ஒரு பெரிய கேப்புமா விளையாட போறது வந்துட்டு, இந்த செப்டம்பர் மாசம் 19ஆம் தேதி ஆரம்பிக்க போற அந்த முதல் டெஸ்ட் மேட்ச் பங்களாதேஷ்